I am Dhonival Rizal. I am talking about the topic is production of methanol from carbon dioxide. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் தனித்தனி காலம் நடக்கும். கம்ப்ரஷன் மூலிமா நம்ம ஒட்டுக்கா ஃபீட் பண்ணி ஹீட் எக்ஸைடு காலம் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 கேஸ் மாலிகுலும் ஹீட் ஆகும். அங்கே ஹீட் ஆன உடனே நம்ம மெத்தனால் ரியாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ரியாக்டர் காலம்ல. அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து மெத்தனால் ப்ளஸ் வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் ஆகும். அது கேஸ் பேஸில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டர் கூலிங்க்கு காலம் பண்ணுறோம். எதுக்காகனா கேஸ் மாலிகுலர் பார்த்தீங்கன்னா கண்டென்சேட் ஆகி லிக்விடாக ஒரு சில மாலிகுலாம் மாற ஆரம்பிக்கும். இங்கே மாறினே கேஸ் லிக்விட் செப்பரேஷன் பண்ணுவோம். எதுக்காகனா இந்த ஒரு சில மாலிகுலில் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜனாக இருக்கும். ப்ராடக்டான ஃபார்ம் ஆன மெத்தனால் பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகும். கேஸ் மாலிகுலாம் இங்கே ரீசைக்கிள் பண்ணுவோம். எதுக்காகனா இந்த ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலாம் ரியாக்ட் ஆகாத மாலிகுலும் இங்கே ரீசைக்கிள் பண்ணுவோம். மெத்தனால் ஃபார்ம் ஆன காலம் ப்ராடக்ட்லாம் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டிஸ்டிலேஷன் காலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதுக்காக நம்ம செப்பரேஷன் பண்ணுறதுக்காக வாட்டர் மாலிகுலாம் ரிமூவ் பண்ணி நமக்கு பியூரிஃபிகேஷனாக மெத்தனாலும் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ.